السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் தனது அருளால் எம்டிஏவின் மூலமாக அஹ்மதியத்தின் உலகை எவ்வாறு ஒன்று சேர்த்து அவர்களுக்கு செய்திகளை தெரிவிக்கின்றான் என்றால், இப்போது காலத்தின் கலீஃபாவின் சுற்றுப்பயணங்கள் தொடர்பாகவும் ஜமாத் நிகழ்ச்சிகள் மற்றும் செய்திகள் தொடர்பாகவும் அவற்றை கேட்பதற்கு அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. செய்திகளை அறிந்து கொள்ள ஜமாத் பத்திரிகைகளுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. மாறாக உடனுக்குடன் செய்திகள் அவர்களை சென்றடைகின்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால், மாநாட்டின் நிகழ்ச்சிகள் மற்றும் அதன் சுற்றுச்சூழல் தொடர்பாக கேட்பவர்கள் தரப்பிலிருந்து சில நேரங்களில் உடனடியாக அவர்களது கருத்துக்களும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகளும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் எல்லோரும் அறிந்திருப்பது போன்றே ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அது தொடர்பாகவும் மக்கள் எனக்கு எழுதினர். பெரும்பாலும் பல்வேறு இடங்கள் மற்றும் நாடுகளின் நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் மக்கள் எனக்கு எழுதி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக எங்கு நான் செல்கின்றேனோ அங்குள்ள நிகழ்ச்சிகள் தொடர்பாக குறிப்பாக மக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். பல்வேறு வகையான உணர்வுகளை மக்கள் வெளிப்படுத்துகின்றனர். மேலும் இதற்காக மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான், அவனை புகழ்கின்றான். அல்லாஹ் இந்த அருளை வழங்கி எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை ஒன்று சேர்த்துள்ளான் என்றால், ஒரே சரடில் அவர்கள் கோர்க்கப்பட்டிருப்பதன் வெளிப்படையான காட்சியை காண்பதற்கான அழகான ஏற்பாட்டையும் அவன் செய்துள்ளான். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுடன் எம்டிஏ பணியாளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர்களில் தன்னார்வ தொண்டர்களும் அடங்குவர், முழு நேரமும் தொண்டு செய்பவர்களும் அடங்குவர். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இம்மக்கள் கேமராவிற்கு பின்னால் இருக்கின்றனர், அல்லது டிரான்ஸ்மிஷனில் அமர்ந்துள்ளார்கள், அல்லது மற்ற பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். பணியாளர்கள் பலரும் ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்வதற்காகவும் அதை அனுப்புவதற்காகவும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுகின்றனர். அவர்களில் ஸ்டூடியோவில் அமர்ந்திருப்பவர்கள் நமக்கு தெரிகின்றனர். இவர்களை தவிர சில பணியாளர்கள் நான் சுற்றுப்பயணங்களில் செல்லும் போது இங்கிருந்து என்னுடன் வருகின்றனர். தங்களது பணி நிமித்தமாக தேவைப்படும் பொருள்களையும் அப்லிங்கிற்கு தேவையான உபகரணங்களையும் அவர்கள் எடுத்து வருகின்றனர். பிறகு எந்த நாடுகளில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அந்த நாட்டில் உள்ள தன்னார்வ தொண்டர்களும் அதில் கலந்து கொள்கின்றனர். ஜெர்மனியிலும் கூட இந்த தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நிரந்தரமாக பணியாற்றுகின்றவர்களின் ஒரு குழு இருக்கின்றது.
அவர்கள் உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை தயார் செய்து காட்டுகின்றனர். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் நற்கூலியை வழங்குவானாக. அல்லாஹ் எம்டிஏவில் பணியாற்றுபவர்கள் மீது அருள் புரிவானாக என்றே மக்கள் தமது கடிதங்களில் எழுதுகின்றனர். மேலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். இவ்வாறே பல்வேறு துறைகளில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் ஆண்டு மாநாட்டில் தன்னார்வ தொண்டர்களாக தொண்டு புரிகின்றனர். இவர்கள் விருந்தினர்களுக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொண்டு புரிகின்றனர். இப்போது பெரிய நாடுகளில் இவர்களது எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கில் ஆகிவிட்டது. இவர்களில் ஆண்களும் உள்ளனர், பெண்களும் உள்ளனர், இளைஞர்களும் உள்ளனர், இளம் பெண்களும் உள்ளனர், சிறுவர் மற்றும் சிறுமிகளும் உள்ளனர். இவர்கள் எத்தகைய ஒரு ஆன்மாவுடன் பணி செய்கின்றனர் என்றால் இதனை இக்காலத்தில் அஹ்மதியா ஜமாத்தில் மட்டுமே பார்க்க முடிகின்றது. இதன் காட்சியை சில வாரங்களுக்கு முன்னால் இங்கு யூகேவின் ஆண்டு மாநாட்டிலும் நாம் பார்த்தோம். அதே காட்சியை இப்போது ஜெர்மன் ஆண்டு மாநாட்டிலும் நாம் பார்த்தோம். எனவே மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் கூறி வருகின்றேன். இவர்கள் ஒரு உணர்வுடன் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தன்னலம் பாராமல் பணி செய்கின்றனர். இந்த பணியாளர்களின் இந்த செயல் அஹ்மதி அல்லாத விருந்தினர்களுக்கு அல்லது முஸ்லிம் அல்லாத விருந்தினர்களுக்கு அமைதியான தப்லீகிற்கான வழியாக அமைகின்றது. எம்டிஏவில் காட்டப்படுகின்ற மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடர்பாக மக்கள் தமது கருத்துக்களை அனுப்பிக் கொண்டே இருக்கின்றனர். இந்நிகழ்ச்சிகளிலிருந்து அவர்கள் பலனும் பெறுகின்றனர், அதில் இன்பமடைகின்றனர். ஆனால் மாநாட்டிற்கு வந்திருந்த அந்நியர்களின் தாக்கங்கள், உணர்வுகள், பணியாளர்களின் தொண்டு தொடர்பாக அவர்கள் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியது ஆகியவற்றை ஆண்டு மாநாடு நடைபெற்ற சமயத்திலும் காட்டவில்லை. அது பற்றி கூறப்படுவதும் இல்லை. எந்நிலையிலும் இது பற்றி எவரும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த பணியாளர்கள் தங்களது டியூட்டியை செய்வதுடன் அமைதியான ஒரு முபல்லிகாகவும் இவர்கள் செயல்படுகின்றனர். இது பற்றிய செய்தியை எம்டிஏவின் ஸ்கிரீனும் காட்டுவதில்லை. நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர்களும் கூட இதற்குரிய உரிமையை செலுத்த முடியாது. இவ்வாறே மாநாட்டில் கலந்து கொள்பவர்களும் தங்களது நடைமுறை மூலமாக விருந்தினர்கள் மீது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இதை பற்றி மாநாட்டிற்கு பிறகே விருந்தினர்கள் எடுத்துக் கூறுகின்றனர். எனவே ஆண்டு மாநாட்டின் தாக்கங்கள் மற்றும் விளைவுகள் தொடர்பாக இந்த பகுதியும் கூட மக்கள் முன்னால் எடுத்து வைக்கப்பட வேண்டும். எனவேதான் நான் அவற்றை எடுத்துக் கூறுகின்றேன். அதன் மூலம் உலகில் உள்ள அகமதிகளுக்கு மாநாட்டினால் ஏற்படும் தாக்கங்கள் எவ்வாறு அந்நியர்கள் மீது வழக்கத்திற்கு மாற்றமான நல் விளைவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பது தெரிய வர வேண்டும். இதன் மூலம் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு, பணியாளர்களுக்கு இவர்களின் அமைதியான நடைமுறை ஜமாத்தை சாராத அந்நியர்களை இஸ்லாமிய போதனைகளுக்கு அருகில் கொண்டு வருகிறது என்பது தெரிய வர வேண்டும். இப்போது பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த விருந்தினர்களின் தாக்கங்களை எடுத்துக் கூறுவேன். அதன் மூலம் ஆண்டு மாநாட்டின் அவர்களின் இந்த பகுதியும் நம் முன்னால் வர வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்விற்கு மேலும் நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். மேலும் அதன் மூலம் நமது நிலைமைகள் மேலும் சிறப்பாக, எனவே அதன் மூலம் நமது நிலைமைகளை மேலும் சிறப்பாக ஆக்கிக் கொள்வதன் பக்கம் நமது கவனம் இருக்க வேண்டும். அரபு தலைமுறையில் வந்த ஒரு முஸ்லிம் நண்பர் காலித் மியா சாஹிப் அவர்கள் செஞ்சிலுவை அமைப்புடன் சேர்ந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர்கள் இந்த வருடம் ஜெர்மன் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தமது தாக்கங்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். நான் எனது முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்வதை கேட்கும் போது பரஸ்பரம் முஸ்லிம்களுக்கு இடையில் உள்ள வெறுப்பு மற்றும் சண்டைகளின் காரணமாக இஸ்லாத்தை தற்காத்துக் கொள்ள என்னால் முடியவில்லை. இன்று இந்த மாநாட்டில் உங்களது ஜமாத்தின் ஒட்டுமொத்தமான மற்றும் தனிப்பட்ட அன்பு, அமைதி, உங்களுக்கிடையில் உள்ள ஒற்றுமை, ஜமாத் சகோதரர்களுக்கு கலிஃபாவின் மீது உள்ள அன்பு மற்றும் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற உணர்வு ஆகியவற்றை பார்த்து எனது தலை பெருமையுடன் உயர்ந்துவிட்டது. நான் எத்தகைய ஒரு ஜமாத்தை எனது கண்களால் கண்டுவிட்டேன் என்றால், இதை சார்ந்திருப்பவர்கள் அமைதி நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒன்று சேர்வதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. தொடர்ந்து இவர் கூறுகின்றார், நான் உங்களை பற்றிய உதாரணத்தை மிகவும் நம்பிக்கையுடன் எனது முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடம் எடுத்து கூறி இஸ்லாத்தின் மீது அவர்கள் செய்கின்ற ஆட்சேபனைகளை தற்காத்துக் கொள்ள முடியும். பிறகு மசாயிஸ் பீட்டர் என்ற ஒரு ஜெர்மனிய நண்பர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், நான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக பத்திரிகையில் அகமதிகள் அமைதியை விரும்புகின்ற மக்கள் என்று படித்தேன்.
ஆனால் அமைதி பற்றிய வாதத்தை வேறு பல மக்களும் கூட செய்கின்றனர் என்று எனது உள்ளத்தில் பட்டது. ஆனால் இங்கு வந்து நான் எனது கண்களால் பார்த்து விட்டேன். அதாவது அமைதி பற்றிய வாதமும் அதற்கேற்ற செயலுக்குமான காட்சி இந்த மாநாட்டில் மட்டுமே கிடைக்க முடியும். இங்கே சுயமே மக்களும் அன்பு நேசத்துடன் நேரத்தை கழிக்கின்றனர். வருகின்ற ஏனைய மக்களையும் அவர்கள் வரவேற்கின்றனர். இவ்வளவு பெரிய மாநாடு இந்த அளவு அமைதி நிறைந்து காணப்படுவதை பார்த்து வியப்பு ஏற்படுகின்றது. அது அல்லாமல் 500 பேர் கூட ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்தாலும் கூட சண்டை ஏற்பட்டு விடுகின்றது. அவர் கூறுகின்றார், நான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களது அமைதி நிறைந்த இந்த சூழலை கண்டு அமைதி தொடர்பான உங்களது வாதம் உண்மையானது என்பதை நான் உண்மைப்படுத்துகின்றேன். பிறகு ஜெர்மனியை சார்ந்த ஒரு பெண் மராசி ஒகாலா அவர்களுக்கு ஜமாத்துடன் நிரந்தரமான தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. மாநாட்டின் போது நடைபெற்ற பையத் நிகழ்ச்சியையும் அவர்கள் கண்டார்கள். இவர் கூறுகின்றார், ஏறக்குறைய ஒன்றன் பின் ஒன்றாக எனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டது. இப்போது அதிக நாட்கள் நான் விருந்தினராக இங்கு வரமாட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. மாறாக சுயமே நானும் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்துவிட வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். பிறகு மாரியா ஜோசே என்ற ஒரு பெண், இவருக்கு தென் அமெரிக்காவுடன் அசல் தொடர்பு இருக்கின்றது. பெர்லினில் இவர் மாணவியாக இருக்கின்றார். படிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இவர் தமக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார். இதற்கு முன்னதாக இஸ்லாம் அல்லது அகமதிய தொடர்பாக எனக்கு எந்த அறிமுகமும் கிடைக்கவில்லை. பேரகோயுவில் உள்ள ஜமாத்தின் முரப்பியின் மனைவி மூலமாக எனக்கு ஜமாத் பற்றி தெரிய வந்தது. மேலும் ஜெர்மனியில் அகமதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்தேன். இங்கு வந்து நான் மிகவும் வியப்படைந்தேன். இவ்வளவு சமுதாயங்களும் பல்வேறு இனம் மற்றும் நிறங்களை உடைய மக்களும் எந்த அளவு ஒற்றுமையுடன் இருக்கின்றார்கள் என்றால் எல்லா பக்கமும் அமைதி மற்றும் நிம்மதியின் சூழல் நிலவுகின்றது. மக்கள் நிம்மதியாக இருக்கின்றனர். எவருக்கும் எந்த விதத்திலும் அச்சம் இல்லை. எனக்கு இத்தகைய அமைதி நிறைந்த மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது ஒரு புதிய அனுபவமாகும். பெர்லின் திரும்ப சென்ற பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிவாசலுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். இந்த ஜமாத்துடன் உள்ள எனது தொடர்பை மேலும் நான் வலுப்படுத்த வேண்டும். உங்களுடன் சேர்ந்து இருந்ததில் எனது உள்ளத்திற்கு நிம்மதி கிடைத்திருக்கின்றது என்று இவர் கூறுகின்றார். பிறகு மெசிடோனியாவில் ஒரு சமூக நல அமைப்பில் பணிபுரிகின்ற 3 பெண்கள் ஜெர்மனி வந்திருந்தனர். அவர்கள் ஒருவர் கூறுகின்றார், எங்களது அக்கம் பக்கத்தில் மெசிடோனியாவில் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கின்றனர். ஆனால் இஸ்லாத்தின் இவ்வகையை சார்ந்த மக்கள் ஒரு சமுதாய அமைப்பில் இருப்பதை பார்த்தது நாங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. நாங்கள் உங்களது ஜமாத் சகோதரர்களையும் மற்றும் உங்களது போதனைகளையும் உங்களது தலைமையையும் பார்த்தோம். நாங்கள் அங்குள்ள முஸ்லீம்களுக்கு உங்களது ஜமாத்தை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வோடு நாங்கள் திரும்ப செல்கின்றோம். தொடர்ந்து கூறுகின்றார், இந்த ஜமாத்தும் இந்த மாநாடும் ஏனைய முஸ்லீம்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும். அத்தகைய அமைதி நிறைந்த போதனைகளும் அத்தகைய கட்டுக்கோப்புடன் இருக்கின்ற ஜமாத்தும் சர்வதேச அளவில் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதியுடையதாகும். இந்த முறை ஒருவரது அழைப்பின் பேரில் இங்கு நாங்கள் வந்தோம். வருங்காலத்தில் நாங்கள் விருந்தினர்களையும் எங்களுடன் அழைத்து வருவோம். மெசிடோனியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு சுயமே நாங்களே உங்களது ஜமாத்தை அறிமுகம் செய்து வைப்போம் என்று இவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு அல்லாஹ் தப்லீகின் வழிகளை நமக்கு திறந்து தந்திருக்கின்றான். லெட்டீரியாவில் இருந்து மைக்கோலா என்ற கிறிஸ்துவ நண்பர் வந்திருந்தார். மதங்களை ஆராய்வதில் ஆர்வமுடையவராக இவர் இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், மதங்களை ஆராய்வதில் எனக்கு ஆழமான ஆர்வம் இருக்கின்றது. இதன் காரணமாகவே உங்களது ஜமாத்தின் போதனைகளை நான் படித்தேன். இப்போது அதன் செயல்முறையை நான் பார்க்கின்றேன். எனக்கு உங்களது போதனைகளும் உங்களது செயல்முறையும் நேர்முறையான அம்சங்களை கொண்டதாகவும் ஈர்க்கின்ற தன்மையுடையதாகவும் தோன்றுகிறது. நான் மாநாட்டில் கலந்து கொண்ட மக்களிடம் ஆன்மீக ஆர்வம் இருந்ததை உணர்ந்தேன். எப்போதும் மாநாட்டில் கலந்து கொள்கின்ற அகமதிகளின் பணி என்னவென்றால், இந்த மக்கள் உணர்கின்ற அந்த ஆன்மீக ஆர்வம் உங்களிடம் மாநாட்டின் நாட்களில் மட்டும் இருக்கக்கூடாது, தற்காலிகமான உணர்வாக அது இருக்கக்கூடாது, மாறாக நிரந்தரமாக நம்மிடம் இருக்கின்ற ஆர்வமாக அது இருக்க வேண்டும் என்பதை அகமதிகள் நினைவில் வைக்க வேண்டும். லெட்டீரியாவில் இருந்து பத்திரிகையாளரான அகஸ்டின் என்ற ஒரு பெண்மணி இவ்வாறு எழுதுகின்றார்,
நான் கடந்த 6 மாதங்களாக இஸ்லாத்தின் பல்வேறு பிரிவுகள் தொடர்பாக ஒரு ப்ராஜெக்டில் பணிபுரிந்து வருகின்றேன். இந்த பணி தொடர்பாக நான் இஸ்தம்போலுக்கும் சென்றிருந்தேன். அங்கு பல்வேறு முஸ்லிம் பிரிவுகளை சார்ந்த மக்களை நான் சந்தித்துள்ளேன். ஆனால் இங்கு அஹ்மதியா ஜமாத்தின் இமாமை பார்த்து எனது உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்வுகளை எடுத்து சொல்வதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. நான் அவர்களை சந்தித்த போது அவர்களிடம் இந்த சமயத்தில் முல்லாயுதம் மற்றும் தீவிரவாதத்திற்கான சிகிச்சை என்ன இருக்கின்றது என்று கேட்டேன். அவர்கள் 2 சொற்களில் இந்த கடினமான கேள்விக்கான முழுமையான பதிலை எனக்கு கூறிவிட்டார்கள். இந்த பிரச்சனைக்குரிய ஒரே தீர்வு சரியான போதனையையும் தர்பியத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தின் சரியான போதனைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். உண்மையில் சரியான போதனைகளை வழங்குவதுதான் இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வாக இருக்க முடியும். இந்த சரியான போதனைகளை பற்றிய அறிவை இந்த காலத்தில் நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியார் தான் வழங்கியுள்ளார்கள். எனவே ஒவ்வொரு அகமதியும் அந்நியர்களின் இந்த தாக்கங்களை பற்றி கேட்டு பெருமை மட்டும் கொள்வது போதுமானதல்ல. மாறாக நாம் எல்லா சமயத்திலும் நமது செயலளவிலான சிறந்த நிலைமைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். போஸ்னியாவிலிருந்து குர்துவா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லோலி டயஸ் என்ற பெண்மணி ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு தனக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார். நான் எனது வாழ்நாளில் முதல் முறையாக முஸ்லீம்களின் இவ்வளவு பெரிய மாநாட்டில் வந்து கலந்து கொண்டேன். நான் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களை முதல் முறையாக அருகில் பார்த்தபோது அது எனக்கு ஒரு வியப்பான அனுபவமாக இருந்தது. அந்த நிலை எனக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். எனது உணர்வுகளை வெளிப்படுத்த எனது சொற்கள் எனக்கு துணை நிற்கவில்லை. இந்த ஜமாத்தும் இந்த ஜமாத்தின் கலீஃபா அவர்களும் ஏனைய முஸ்லீம்களை விட முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கின்றனர் என்பது எனது உறுதியான நம்பிக்கையாகும். இதனை எனது ஆன்மாவில் நான் உணர்கின்றேன் என்று இவர் கூறுகின்றார். மாநாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அகமதியும் இவரிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த வருடம் போஸ்னியாவிலிருந்து 40 நபர்களை கொண்ட ஒரு குழு ஆண்டு மாநாட்டில் வந்து கலந்து கொண்டனர். இவர்களில் 18 பேர் அகமதிகளாவர். ஏறக்குறைய தப்லீகின் கீழிருந்து வந்த 28 பேரும் அவர்களுடன் வந்திருந்தனர். ஒரு என்ஜிஓவின் தலைவியாக இருக்கின்ற விருந்தினரான யாஸ்மின் சாஹிபா அவர்களுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது. இவர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சுயமே 1200 கிலோமீட்டர் காரில் பயணம் செய்து வந்துள்ளார். இவர் கூறுகின்றார், மாநாட்டின் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை பார்த்து இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று எனக்கு வியப்பு ஏற்பட்டது. மாநாட்டின் ஏற்பாடுகளில் எனக்கு எந்த குறையும் தென்படவில்லை. ஆக இது பணியாளர்கள் செய்த தொண்டின் தாக்கமாகும். அது அந்நியர்களை தாக்கத்திற்கு ஆளாக்காமல் இருக்க முடியாது. போஸ்னியாவை சார்ந்த ரோமன் கமிட்டியின் புகழ்பெற்ற அரசியல்வாதியான நஜாத் சாஹிப் அவர்கள் அங்கு அனைவராலும் அறிஞராக அறியப்படுகின்றார். தூத்லா நகரத்தின் கவுன்சிலராகவும் இவர் இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் சிறந்த முறையில் செய்யப்பட்டிருந்தது. நான் இதற்கு முன்னர் ஒருபோதும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதில்லை. இந்த மாநாடு பல்வேறு கோணங்களில் எனக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கின்றது. பணியாளர்களின் களப்பற்ற தன்மையை பார்த்து மக்கள் தமது ஈமானில் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மேலும் இவர்களது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் ஒற்றுமை காணப்படுகின்றது. இந்த ஒற்றுமையில்தான் இவர்களின் முன்னேற்றத்தின் ரகசியம் இருக்கின்றது. இந்த மக்களிடம் இத்தகைய நிலைமை உருவாகுவதற்கு காரணம் கிலாபத்துடன் அவர்களுக்கு உள்ள தொடர்பாகும். மாநாட்டில் மக்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களது மூளையில் கிலாபத் தொடர்பாக இருக்கின்ற தவறான தாக்கமும் அது தொடர்பாக நிலவும் அச்சமும் அகன்று விடுகின்றது. எனவே ஒவ்வொரு அகமதியும் ஒவ்வொரு பணியாளரும் இந்த தாக்கங்களை எப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும், அதை பாதுகாக்கவும் வேண்டும். ஜமாத் அல்லாத ஒரு நண்பர் மாஹிர் சாஹிப் தனது மனைவியுடன் தனது சொந்த செலவில் மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு விருந்தினர்கள் எவ்வாறு கருத்தில் கொள்ளப்படுகின்றனர் என்றால், எந்த அளவு அன்புடன் மக்கள் நடந்து கொள்கின்றனர் என்றால், நான் உண்மையிலேயே இதை கூறிக்கொள்கின்றேன். அதாவது இம்மக்கள் எங்களை தரையில் படுக்கும்படி கூறினாலும், உண்பதற்கு காய்ந்து போன ரொட்டிகளை மட்டும் கொடுத்தாலும் எங்களுக்கு அவர்கள் தொடர்பாக எந்த புகாரும் இருக்காது. எந்த அன்பும் நேசமும் இங்கிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அதற்கு இணையாக உலகில் வேறு எதுவும் இல்லை. போஸ்னியாவிலிருந்து ஒரு விருந்தினர் தியானா சாஹிபா மாநாட்டில் கலந்து கொண்டார்.
இவர் நர்ஸாக இருக்கின்றார். ஜமாத்துடன் இவருக்கு தொடர்பு இருக்கின்றது. தனது கணவர் மற்றும் மகனுடன் போஸ்னியாவில் ஜமாத் நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொண்டிருக்கின்றார். நல்ல முறையில் நமக்கு ஒத்துழைப்பும் தந்திருக்கின்றார். இவர் தனது கணவருடனும் பெற்றோர்களுடனும் பயணத்திற்கான செலவை தானே ஏற்றுக்கொண்டு இங்கு வந்துள்ளார். இவர் கூறுகின்றார், மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் சிறந்த முறையில் செய்யப்பட்டிருந்தன. இந்த களப்பற்ற தூய உள்ளம் கொண்ட பணியாளர்களை பார்த்து இந்த மக்கள் நமக்காக இந்த அளவு சிரமங்களை சகித்துக் கொள்கின்றனரே என்று சுயமே எனக்கு வெட்கம் ஏற்பட்டது என்று கூறுகின்றார். பிறகு மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு விருந்தினரான அமீர் சாய் முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டின் சூழல் இவர் மீது நேர்மறையான தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர் கூறுகின்றார், நான் திரும்ப சென்று இந்த தூது செய்தியைத்தான் வழங்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது இந்த மாநாட்டை பார்த்த பிறகு எனது உள்ளத்தின் நிலைமையை எடுத்துக் கூற முடியாது. இந்த விஷயங்களை உணர மட்டுமே முடியும். எனவே ஒவ்வொருவரும் சொர்க்கமயமான இந்த சமூகத்தில் வந்து சில நாட்களாவது தங்க வேண்டும், சில நாட்களை இங்கு கழிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு உண்மையான சொர்க்கத்தை பற்றிய உறுதி ஏற்படும் என்று இவர் கூறுகின்றார். பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களும் தமக்கிடையில் காழ்ப்புணர்வும் பகைமையும் கொண்டவர்களும் இம்மக்களின் இந்த விமர்சனங்களை கேட்ட பிறகாவது அவர்களுக்கு வெட்கம் வர வேண்டும். எப்போதும் அவர்களில் ஒருவர் மற்றவருடன் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பல்கேரியாவிலிருந்து 52 பேர்களை கொண்ட ஒரு குழு ஜெர்மன் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டனர். இவர்களில் 20 பேர் அகமதிகள் ஆவர், 32 பேர் அகமதி அல்லாத விருந்தினர்கள் ஆவர். பேருந்து மூலமாக 30 மணி நேரம் பயணம் செய்து இவர்கள் ஜெர்மனிக்கு வந்துள்ளனர். இந்த குழுவில் பிசினஸ் மென்களும் இருந்தனர், வழக்கறிஞர்களும் இருந்தனர், பேராசிரியர்களும் இருந்தனர், மாணவர்களும் இருந்தனர், வாழ்வின் பொதுவான பல்வேறு துறைகளுடன் தொடர்புள்ளவர்களும் இருந்தனர். அசினோவிட் என்ற ஒரு பெண் கூறுகின்றார், நான் முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டேன். பல்கேரியாவில் உள்ள அகமதிகளிடமிருந்து மாநாடு பற்றி பல விஷயங்களை நான் கேட்டிருக்கின்றேன். அங்கு பல சமுதாயங்களை சார்ந்த மக்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருந்தனர். ஒவ்வொருவரும் மற்றவருடன் கண்ணியத்துடனும் அன்புடனும் சந்தித்தனர். மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும். நான் இங்கிருந்து பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன். 2 விஷயங்களை பற்றி கண்டிப்பாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, இங்கு அல்லாஹ் மீது அன்பு கொள்வதற்கு கற்றுத்தரப்படுகின்றது. மற்றொன்று, மக்களில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வது பற்றி இங்கு கற்றுத்தரப்படுகின்றது. பல்கேரியாவில் ஜமாத் ரெஜிஸ்டர் செய்யப்படுவது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அகமதி அல்லாத ஆலிம்கள் தரப்பிலிருந்து அங்கு எதிர்ப்பு அதன் உச்சத்தை அடைந்திருக்கின்றது. அதன் காரணமாக அரசாங்கமும் அவர்களின் தாக்கத்தின் கீழ் இருந்து வருகின்றது. எனவே பல்கேரியா ஜமாத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்குள்ள நிலைமையை சரி செய்வானாக. அங்கு மீண்டும் ஜமாத் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு அங்கு ஜமாத் பகிரங்கமாக தப்லீக் செய்வதற்கும் ஜமாத்தின் செயல்பாடுகள் நல்ல முறையில் நடப்பதற்கும் அல்லாஹ் மீண்டும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. பல்கேரியா குழுவை சார்ந்த ஒரு விருந்தினர் ஹிப்கோ எனக் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முதல் முறையாக இத்தகைய அருளுக்குரிய மாநாட்டில் கலந்து கொண்டேன். எனது அனுபவத்தை சொற்களில் கூறுவது என்பது கடினமான விஷயமாகும். அகமதிகள் மட்டுமே உண்மையில் அமைதியை கற்றுத்தருபவர்களாவர் என்பதை இங்கிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள்தான் பிறருக்கு கண்ணியமளிக்கின்றனர், உலகை சொர்க்கமாக ஆக்க விரும்புகின்றனர். இங்கு உண்மையிலேயே வாழ்க்கையின் ஒளி கிடைக்கின்றது. எத்தகைய ஒளி என்றால் அது மனிதனுக்கு வாழ்வை வழங்குகின்றது. நான் எனது முழு வாழ்க்கையில் எல்லா மக்களுக்கும் இதைத்தான் கூறுவேன். அதாவது அகமதியத்தே உண்மை இஸ்லாமாகும். அவர்கள்தான் உலகில் அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். நான் உங்களிடம் துவாவிற்காக வேண்டுகின்றேன் என்று இவர் கூறுகின்றார். இந்த குழுவை சார்ந்த டெமரோஃப் என்ற விருந்தினர் என்னை பற்றி கூறுகின்றார், உங்களது சொற்பொழிவு என்னை மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாக்கியது. அதில் மனிதர்கள் மீது அன்பு கொள்வது பற்றி கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து கூறுகின்றார், சிறுவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்த போது மிகவும் அன்புடன் எங்களுடன் பேசினர். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எந்த சமுதாயத்தின் சிறுவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்களோ அந்த சமுதாயத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். மனோதத்துவ பேராசிரியையான ஒரு கிறிஸ்துவ பெண் கூறுகின்றார், நான் முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டேன். இந்த மாநாடு ஒரு அற்புதமாகும். அங்கு அன்பு, நேசம் மற்றும் கண்ணியம் கிடைக்கின்றது. நான் எந்த சண்டையையும் அங்கு பார்க்கவில்லை. ஒவ்வொருவரும் மற்றவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தனர். புன்னகை தவழும் முகத்துடன் ஒருவர் மற்றவரை சந்தித்து வந்தனர். நான் பத்திய உணவு உண்டு வந்தேன்.
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எனக்கு மட்டும் பத்திய உணவு தரப்பட்டது. நான் நோய்வாய்ப்பட்ட போது உடனடியாக எனக்கு மருந்து தரப்பட்டது. எவருமே விஐபியாக அங்கு இருக்கவில்லை. எல்லோரும் சமமாக கருதப்பட்டனர். ஜும்மா கொத்பா என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கியது. மனிதர்களிடம் அன்பு கொள்வது, குறைகளை திரையிட்டு மறைப்பது, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது, ஒருவரது தவறுகளை பற்றி மற்றவர்களுக்கு முன்னால் கூறாமல் இருப்பது, அவருக்காக துவா செய்வது ஆகிய போதனைகளை நீங்கள் எடுத்துக் கூறினீர்கள். அந்தோ இன்று முழு உலகமும் உங்களது குரலை கேட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். உலகம் நேரான வழியில் வர விரும்பினால் அது உங்களது குரலை கேட்க வேண்டும், நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கினிபசாவுடன் தொடர்புள்ள ஒரு இளைஞரான அபூபக்கர் சாஹிப் அவர்கள் புர்த்துகாலில் பப்ளிக் செக்யூரிட்டியில் மாஸ்டர் படித்துக் கொண்டிருக்கின்றார், பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் கூறுகின்றார், மாநாட்டின் போது நான் பார்த்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உண்மையிலேயே தனிச்சிறப்பு மிக்கதாக இருந்தது. 40,000 நபர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை பாதுகாப்பது என்பது, அதுவும் போலீசின் உதவி இல்லாமல் பாதுகாப்பது என்பது மிகவும் அசாதாரணமான விஷயமாகும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாதுகாப்பது ஒரு மாநிலத்திற்கு கூட மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அத்தகைய தருணங்களில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் மற்றும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஆனால் எனக்கு மாநாடு நடந்து கொண்ட சமயத்தில் எந்த ஒரு போலீஸும் தென்படவில்லை. அவ்வாறு இருந்தும் கூட எவரும் மற்றவருடன் சண்டை போடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. மாறாக எல்லா மக்களும் அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வுகளில் திளைத்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த விஷயம் எனது உள்ளத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மெசிடோனியாவிலிருந்து 65 பேர் மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டனர். இவர்களில் ஒரு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் மெசிடோனியாவிலிருந்து ஜெர்மன் வரை ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து பேருந்தின் மூலம் 42 மணி நேரம் பயணம் செய்து ஜெர்மன் வந்து சேர்ந்தனர். இவர்களில் 4 பல்வேறு டிவி சேனலை சார்ந்த 5 நிருபர்கள் இருந்தனர். 3 பல்வேறு உள்ளூர் தொலைக்காட்சிகளின் பிரதிநிதிகள் இருந்தனர். ஒரு தேசிய தொலைக்காட்சியின் நிருபரும் இருந்தார். பத்திரிகையாளர்கள் மாநாட்டின் போது ரெக்கார்டிங்கும் செய்தனர். பல்வேறு மக்களிடம் அவர்கள் நேர்காணல் நிகழ்ச்சியை நடத்தினர். 28ஆம் தேதி என்னுடன் இவர்களது சந்திப்பும் இருந்தது. நாங்கள் செய்த ரெக்கார்டிங் மற்றும் சந்திப்பு தொடர்பான டாக்குமெண்ட்ரியை நாங்கள் காட்டுவோம் என்று இவர்கள் கூறியிருக்கின்றனர். இவர்களில் 32 கிறிஸ்துவ நண்பர்கள் இருந்தனர். 23 அகமதிகளும் அகமதி அல்லாத 10 நண்பர்களும் இருந்தனர். இவர்களில் ஒருவர் கடைசி நாளன்று பையத்தும் செய்திருந்தார். மெசிடோனியாவில் உள்ள பெரோவா என்ற நகரிலிருந்து வந்த விருந்தினர் ஒருவர் வழக்கறிஞர் ஆவார். இவர் கூறுகின்றார், நான் முதல் முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டேன். எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக இருந்தன, எந்த குறையும் இருக்கவில்லை. இவர் கூறுகின்றார், 3ஆம் நாளன்று நீங்கள் நிகழ்த்திய சொற்பொழிவு என்னிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சொற்பொழிவில் மூலம் ஜமாத்தின் அசல் நோக்கம் அமைதி ஏற்படுத்துவதாகவும் போர் புரிவதல்ல என்பது எனக்கு தெரிந்தது. இஸ்லாம் மனிதர்களுக்கு வாழ்வின் அடிப்படை விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் கற்றுத் தருகின்றது. எவ்வாறு ஆரோக்கியமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை பற்றி அது கற்றுத் தருகின்றது. இஸ்லாம் எல்லா நிலையிலும் நன்மை வெற்றி பெற வேண்டும், தீமை தோற்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றது. இந்த போதனைகளுக்கு ஏற்ப நாம் செயல்பட்டால் உலகம் போர் இல்லாமல் அமைதி மற்றும் அன்பின் கூடாரமாக ஆகிவிடும். பிறகு இவர் கூறுகின்றார், பெண்களின் உரிமைகள் தொடர்பாக நீங்கள் கூறியவை மிகவும் நல்ல போதனைகளாகும் என்று நான் புரிந்து கொண்டேன். குழந்தைகளின் கல்வி மற்றும் தர்பியத் தொடர்பான விவகாரங்களுக்கு பெண் பொறுப்பாளியாக இருக்கின்றார். இதில் அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது. இவர் தனது சொற்களில் இந்த சொற்பொழிவு பற்றி பெண்களின் உரிமைகள் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார். சுருக்கமாக கூறுவதென்றால், உங்களது சொற்பொழிவில் நீங்கள் கூறியது இதுதான். அதாவது, பெண் கூட்டை கவனித்துக் கொள்பவளாக இருக்கின்றாள், கணவன் அந்த கூட்டை பாதுகாப்பவனாக இருக்கின்றான். கணவன் குடும்பத்தின் தலையாக இருக்கின்றான், பெண் கழுத்தாக இருக்கின்றாள். அவர்களில் ஒருவர் மற்றவரை சார்ந்து நிற்காமல் நிலைத்து நிற்க முடியாது என்று நான் கருதுகின்றேன். பிறகு கூறுகின்றார், பையத் நிகழ்ச்சியும் என் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நேரம் குறைந்து விட்டது போன்று தோன்றியது. எல்லா பக்கமும் மக்கள் இருந்தனர். அவர்கள் இந்த நொடிகளில் இருந்து தங்களை விலக்கி வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எல்லா வழிகளும் ஒரே திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த திசையில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு
வெளியில் உள்ள பகுதி பாலைவனம் போன்று காட்சியளித்தது. எவருமே வெளியில் இருக்கவில்லை. ஜெர்மனியில் உள்ளவர்கள் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைந்துவிடக்கூடாது. இது பற்றி சில புகார்களும் எனக்கு வந்திருக்கின்றன. அல்லாஹ் குறைகளை திரையிட்டு மறைத்திருக்கின்றான். ஆனால் தர்பியத் துறை இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வருங்காலத்தில் உண்மையிலேயே அது பாலைவனமாக தென்பட வேண்டும். ஏனென்றால் எத்தகைய புகார்கள் என்னிடம் வந்துள்ளன என்றால், மக்கள் மாநாடு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வெளியில் உலாவிக் கொண்டிருந்தனர். எம்டிஏவில் உள்ளவர்களும் அவர்களை காட்டிக் கொண்டிருந்தனர். உண்மை நிலையை அவர்கள் காட்டியது நல்ல விஷயம்தான். ஆனால் மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது மாநாட்டின் பக்கம் அதிகம் போக்கஸ் இருக்க வேண்டும். எம்டிஏ உள்ளவர்களுக்கு இந்த பலகீனம் குறித்து ஏற்கனவே தெரிந்திருந்தது. எம்டிஏவின் காரணமாக பல மக்களுக்கும் என்ன குறை இருந்தது என்பது தெரிய வந்துவிட்டது. இவர் கூறுகின்றார், மாநாட்டு சமயங்களில் நான் இஸ்லாம் தொடர்பாக எனது அறிவை மேலும் விரிவானதாக ஆக்கிக் கொண்டேன். நான் கூறும் வார்த்தைகள் அழிந்துவிடலாம், ஆனால் இப்போது இஸ்லாத்தின் எந்த உருவம் உருவாகி இருக்கின்றதோ அது எப்போதும் நிலைத்து நிற்கும். மெசிடோனியாவிலிருந்து வந்திருந்த விருந்தினரான ஒரு பெண் டிவி நிருபராக இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், இந்த மாநாடு இஸ்லாத்தின் புதிய திசைகளின் பக்கம் எனக்கு வழிகாட்டியிருக்கின்றது. இத்தகைய ஒரு காலமும் எனக்கு இருந்தது. அப்போது இஸ்லாம் என்ற சொல்லே எனக்கு ஹராமானதாக இருந்தது. இப்போது எனக்கு இஸ்லாம் பற்றிய புதிய அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. நிருபர் என்ற நிலையில் இந்த புதிய அனுபவம் எனக்கு கிடைத்ததற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாக்கங்களை நான் என்னுடன் மெசிடோனியாவிற்கு கொண்டு செல்கின்றேன். உங்களை சந்தித்தது என் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்லாத்தை புரிய வேண்டும் என்றால் அதை திருக்குர்ஆனிலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறியது சரியான விஷயமாகும். உண்மையான இஸ்லாத்தை அப்படிப்பட்ட பழமைவாத இஸ்லாத்துடன் இணைக்கக்கூடாது. இதனை சில மக்கள் இன்றைய நாட்களில் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றனர். இறுதியாக நான் கூற விரும்புவது, அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் கூறிய எல்லா பதில்களும் எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியவையாக இருந்தன. நீங்கள் புதிய திசைகளின் பக்கம் எனக்கு வழிகாட்டியுள்ளீர்கள், புதிய அடிவானத்தின் பக்கம் வழிகாட்டியுள்ளீர்கள். நான் இப்போது இஸ்லாத்தின் உண்மையான படத்தை பார்த்தேன். பிறகு மெசிடோனியா தொலைக்காட்சி நிருபரான சாலி ரிஸ்டர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுபோன்ற கூட்டங்களில் முதல் முறையாக நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இவையெல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது. நான் முஸ்லிம்கள் பற்றி பலவற்றையும் கற்றுள்ளேன். மாநாட்டில் பணியாற்றுபவர்கள் சோர்வடைந்திருப்பவர்களாக எனக்கு தோன்றவில்லை. பணியாற்றுபவர்களில் இந்த நிலை அவர்களுக்கு மிகவும் வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. அவர் கூறுகின்றார், எனக்கு இந்த விஷயம் வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தத்தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. இந்த மக்கள் மத்தியில் நானும் இருந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவர்களில் சிலர் எனது நண்பர்களாக ஆகிவிடுவர். நண்பர்கள் செல்வமாக இருக்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு வந்த பிறகு சுயமே என்னை நானே செல்வந்தராக கருத ஆரம்பித்திருக்கின்றேன். பிறகு மெசிடோனியாவிலிருந்து வந்திருந்த விருந்தினர் ஒருவர் தொலைக்காட்சி நிருபராக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், தொலைக்காட்சி நிருபர் என்ற நிலையில் மாநாடு எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. உலகளாவிய அளவில் நிருபர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம் அல்லது சம்பவம் முக்கியமானதாக இருக்கின்றது. நான் என்னை நட்பாக்கியமுடையவனாக கருதுகின்றேன். நான் மாநாட்டை நேரடியாக பார்த்தேன். அதன் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் என் மீது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த மாநாட்டின் மூலமாக நான் இஸ்லாம் தொடர்பாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிடம் நான் நேர்காணல் நடத்தினேன். நான் மெசிடோனியாவிற்கு திரும்பி செல்லும் போது இந்த எல்லா ரெக்கார்டிங்ஸ் மூலமாக ஒரு குறும்படத்தை தயார் செய்வேன். மெசிடோனிய சமுதாயம் வரை இந்த தூது செய்தியை எட்ட வைப்பேன் என்று இவர் கூறுகின்றார். லித்துவேனியாவை சார்ந்த ஒரு விருந்தினர் அபூஸ்டி அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு எனது வீட்டில் இருப்பது போன்று தோன்றியது. உங்களது ஜமாத் உலகில் பல்வேறு இடங்களிலிருந்து ஒரு குறுகிய நேரத்திற்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றது. எல்லா பக்கத்திலிருந்தும் அர்ப்பணிப்பின் ஒரு ஆன்மாவை பார்க்க முடிகின்றது. என்னை போன்ற அந்நியர் ஒருவருக்கு இது மிகவும் வியப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. முற்றிலும் ஒரு புதிய உலகமாக இது இருக்கின்றது. எனக்கு பல்வேறு மதங்களையும் நாகரிகங்களையும் பழக்க வழக்கங்களையும் உண்பது குடிப்பது போன்ற விஷயங்களையும் மக்கள் பேணி வருகின்ற மரபுகளையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். நீங்கள் அகமதிகளாக இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மகத்தான் நோக்கத்திற்காக
துன்பங்களை எதிர்கொள்வதும் அதற்காக முயற்சிகளை செய்வதும் போற்றுதலுக்குரியதாகும். உங்களது எண்ணங்களும் வழிமுறைகளும் முற்றிலும் சரியானதாக இருக்கின்றது. அதில் உலகளாவிய தன்மை இருக்கின்றது. லித்துவேனியாவிலிருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் கூறுகின்றார், ஜமாத்தை இந்த அளவு அருகிலிருந்து பார்ப்பது மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் எனக்கு முஸ்லீம்கள் பற்றி எதுவும் தெரியாது. இந்த மாநாட்டின் மூலம் எனக்கு பலவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போது ஒரு சிறந்த மனிதனாக நான் எனது வாழ்க்கையை கழிக்க முடியும். இந்த மதத்தின் போதனைகள் நான் ஒரு நல்ல மனிதனாக ஆகுவதற்கு உதவக்கூடியதாகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு என்னுடன் மிகவும் நல்ல முறையில் மக்கள் நடந்து கொண்டனர். நம்மவர்களோடு கலந்து கொண்டு அந்நியர்களும் ஒரு மாற்றத்தை உணர்கின்றனர். ஆனால் நமக்காக இந்த மாநாடுகள் நடத்தப்படும் போது நாம் எந்த அளவு முயற்சி செய்து நம்மிடத்தில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இவர் கூறுகின்றார், இங்கு நான் ஒருவன் மட்டுமே விருந்தாளியாக இருப்பது போன்று உணர்ந்தேன். ஒவ்வொருவரும் எனது சுகத்தை கருத்தில் கொண்டு செயல்படுபவராக இருந்தார். நான் இந்த விஷயங்களை மிகவும் பாராட்டுகின்றேன். லித்வேனியாவிலிருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் மிஸ்ஸஸ் நிரிடா கூறுகின்றார், இந்த மாநாட்டில் முதல் முறையாக நான் கலந்து கொள்கின்றேன். ஆனால் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்டது எனக்கு வியப்பாக இருக்கின்றது. அங்கு பல்வேறு மதங்களை சார்ந்த பல நாகரிகங்களை கொண்டிருந்த மக்கள் ஒன்று திரண்டிருந்தனர். எல்லோரும் பரஸ்பரம் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தனர். இரண்டாவதாக, இந்த நிகழ்ச்சியின் அழகிய அமைப்பும் வியப்பூட்டக்கூடியதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு, கலிஃபா அவர்களை சந்தித்த பிறகு ஜமாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எனது ஆர்வம் மேலும் அதிகரித்து விட்டது. நான் உங்களது நூல்களை கண்டிப்பாக படிப்பேன். ஏனென்றால் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவுகளிலிருந்து எந்த விஷயங்கள் இங்கு கூறப்பட்டனவோ அவை அறிவு ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமாக இருந்தது. இந்த எனது அனுபவம் நன்றாக இருந்தது. இப்போது நான் அடுத்த வருடம் இந்த மாநாட்டிற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்று இவர் கூறுகின்றார். ஆனால் இவர் ஜெர்மனியில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் கூறியுள்ளார். இவர் கூறுகின்றார், இடைவெளிகளில் பல்வேறு கண்காட்சிகளும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. அவற்றில் கலந்து கொள்வது தொடர்பாக அதிகமான தகவல்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் அவற்றில் சிறந்த நிலையை ஏற்படுத்த முடியும். இவ்வாறே கொசோவோவில் இருந்து 18 நபர்களை கொண்ட குழு வந்திருந்தது. இவர்களில் ஜமாத்தை சாராத ஒரு நபரும் 17 அகமதிகளும் இருந்தனர். எஸ்டோனியாவில் இருந்து வந்திருந்த லோரா என்ற ஒரு பெண் விருந்தினர் கூறுகின்றார், நான் ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகளை பார்த்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். மாநாட்டு அமைப்பானது எல்லா வகையிலும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு தருவதற்காக முதலிலேயே சிந்தித்து செயல்பட்டிருந்தது தெரிய வந்தது. எல்லாவிதமான தேவைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கு இருந்தது. ஒரு விருந்தினர் என்ற நிலையில் எனக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டது. எல்லா வகையிலும் என்னை கருத்தில் கொண்டிருந்தனர். நான் ஆண்டு மாநாட்டின் பொதுவான சூழல் மிகவும் சிறப்பாக இருப்பதை கண்டு மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அமைதி நிறைந்தவர்களாகவும் நண்பர்களாகவும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்பவர்களாகவும் இருந்தனர். அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. மிகவும் நல்ல மக்கள் பலரையும் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். அவர்கள் ஜமாத் தொடர்பான தங்களது அனுபவங்களை உணர்வுகளால் நிரம்பியவர்களாய் நல்ல முறையில் எடுத்துக் கூறினர். நான் ஆண்டு மாநாட்டில் சொற்பொழிவுகளை கேட்டேன். குறிப்பாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவிலிருந்து முழுமையாக இன்பத்தை பெற்றேன். அந்த சொற்பொழிவு தற்கால நிலைமைகளை பற்றியதாக இருந்தது. அந்த சொற்பொழிவுகளில் இருந்த தூது செய்தி மிகவும் தெளிவாக இருந்தது. அவற்றில் புதிய எண்ணங்கள் இருந்தன, புதிய புரிதல் இருந்தது. அவற்றை நான் என்னுடன் எடுத்து செல்வேன் என்று அவர் கூறுகின்றார். அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் நிறைவுரை பல விஷயங்களை சிந்திக்கும் கட்டாயத்திற்கு நம்மை ஆளாக்கிவிட்டது. அது என் மீது சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே உள்ளத்தை தொடக்கூடிய அனுபவமாக அது இருந்தது என்று இவர் கூறுகின்றார். அல்பேனியாவிலிருந்து 48 நபர்களை கொண்ட ஒரு குழு மாநாட்டில் வந்து கலந்து கொண்டது. இவர்களில் 19 பேர் அகமதிகள் ஆவர். மேலும் 29 அகமதி அல்லாத அல்பேனியர்களும் வந்திருந்தனர். 43 மணி நேரம் பயணம் செய்து இவர்கள் வந்திருந்தனர். இவர்களில் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து 2 விருந்தினர்கள் வந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் கமிட்டியாக இருந்தார். இவ்வாறே ஹங்கேரியிலிருந்து 20 நபர்களை கொண்ட ஒரு குழு ஆண்டு மாநாட்டில் வந்து கலந்து கொண்டது. இவர்களில் 11 பேர் அகமதிகள் ஆவர். மற்ற விருந்தினர்கள் 8 பேர்கள் ஆவர்.
ஒரு விருந்தினரான ஆகேயாஷ் என்ற பெண், இவரது அசல் நாடு ஆர்மீனியாவாகும். ஹங்கேரியில் இவர் வசிக்கும் நகரத்தில் சமுதாயத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய பிரமுகராக இவர் இருக்கின்றார். ஆர்மேனியாவில் உள்ள ஆர்மீனியன் மைனாரிட்டி கேபினட்டின் கருத்துக்களை எடுத்துக் கூறுபவராக இவர் இருக்கின்றார். அமெரிக்காவில் உள்ள ஒரு முபல்லிக் கூறுகின்றார், ஒரு நாள் மாலை மாநாடு நிறைவடைந்த சமயத்தில் சுயமே இவர் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் ஆண்களுக்கு மத்தியில் நான் அச்சமின்றி உலாவிக் கொண்டிருக்கின்றேன். இங்கு எல்லா நபர்களும் நாகரிகத்துடன் நடந்து கொள்பவர்களாகவும் மென்மையான இயல்பை உடையவர்களாகவும் ஒழுங்குமுறைகளை பேணுபவர்களாகவும் பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். ஊடகங்களில் இடம்பெயர்ந்து வந்தவர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் நாகரிகமற்றவர்களாகவும் பெண்களுடன் சரியான முறையில் நடந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கின்றனர் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் இங்கு வந்து முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு சிறந்த முறையில் மற்றவர்களுடன் நடந்து கொள்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், ஒரு சிறுவன் என்னிடம் வந்தான். நீங்கள் யார், எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்றெல்லாம் அவனிடம் கேட்கவில்லை. மாறாக எனக்கு முன்னால் தண்ணீர் இருந்த ஒரு கிளாஸை மட்டும் அவன் வைத்தான். நான் தண்ணீர் குடித்த பிறகு இன்னொரு சிறுவன் எனக்கு பின்னால் இருந்து வந்தான். அவன் காலியாக இருந்த கிளாஸை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டான். இங்கு சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவருமே அன்பின் தூதுவர்களாக இருக்கின்றனர். மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை இவருக்கு கூறப்பட்ட போது இவர் கிறிஸ்துவர்கள் இதைவிட 10 மடங்கு இங்கு வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு நாகரிகமுள்ள சமுதாயத்தில் பரஸ்பரம் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஹங்கேரியாவிலிருந்து வந்திருந்த கேபா தாமஸ் என்ற விருந்தினர் தனக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். எத்தகைய மார்க்க சூழல், அமைதி மற்றும் மனிதத்தன்மையை இங்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ, அதிலிருந்து பயன்பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ, அதுபோல் உலகின் வேறு எங்கும் பார்க்க முடியவில்லை. அமெரிக்காவிலும் பாதிரியாராக ஒரு நீண்ட காலம் நான் பணியாற்றி இருக்கின்றேன். உலகை அதிகமாக பார்த்துள்ளேன். ஆனால் இத்தகைய ஒரு சுற்றுச்சூழலை இன்று வரை எங்குமே நான் பார்த்ததில்லை. அகமதிகள் நட்பேறு பெற்றவர்கள் ஆவர். இவர்களிடம் ஒரு தலைவர் இருக்கின்றார். அந்த தலைவர் அகமதிகளை நேசிக்கின்றார், அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு எனது ஈமான் உறுதியாக இருப்பதை நான் உணர்கின்றேன். இவர் கூறுகின்றார், உங்களது ஜமாத் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றது. கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களது ஆலயங்கள் காலியாகிக் கொண்டிருக்கின்றது. அஹமதியா ஜமாத்தின் இமாமிடம் இது பற்றி கேட்டபோது அவர்களும் பௌதீகம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, ஆன்மீகம் குறைந்து கொண்டே இருக்கின்றது, இதன் காரணமாகவே இவையெல்லாம் நடக்கின்றன என்றே கூறினார்கள். இவர் கூறுகின்றார், நமக்கு ஒரு எஜமான் இருக்கின்றான். அவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று மக்களுக்கு நாம் எடுத்துக் கூற வேண்டும். ஆக நான் கூறிய அதே கருத்தை இவர் எடுத்துக் கூறியுள்ளார். சிரியாவை சார்ந்த நண்பர் அக்ரம் சாஹிப் கூறுகின்றார், எனக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது. அகமதிகளின் ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அங்கு முதல் முறையாக அஹமதியா ஜமாத் பற்றி கேள்விப்பட்டேன். பிறகு நான் எனது குடும்பத்துடன் மாநாட்டிற்கு வந்தேன். அங்கிருந்த மக்கள் மிகவும் நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருந்தனர். தங்களது கொள்கைகளை பற்றி மிகவும் அன்புடனும் பரிவுடனும் அவர்கள் எங்களிடம் பேசினர். ஒரு விஷயத்தை மாநாட்டில் நான் அற்புதமாக கருதுகின்றேன். அது இதுவாகும். அதாவது, இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வந்திருந்தும் கூட 3 நாட்களும் ஒரு முறை கூட எந்த சண்டை சச்சரவும் ஏற்படவில்லை. ஹஜ்ஜின் போது கூட சில நேரங்களில் மக்கள் பரஸ்பரம் தங்களுக்கிடையில் சண்டையிடுகின்றனர். ஆனால் இங்கு எவரையும் நான் ஒருவருக்கு எதிராக உரத்த குரலில் பேசுவதை கூட பார்க்கவில்லை. இன்னொரு விஷயத்தையும் நான் அற்புதமாக கருதுகின்றேன். அது இதுவாகும். அகமதி விருந்தினர்கள் பெண்களை கண்ணியமிக்க பார்வையுடன் பார்க்கின்றனர். எதுவரை என்றால், எனது மனைவி என்னிடம், என்னால் எவரும் அசுத்தமான பார்வையுடன் எங்களை பார்ப்பதை காண முடியவில்லை என்று கூறினார். பிறகு அசாமா பின் முகமது ஹலபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டில் இந்த அளவு அதிக எண்ணிக்கையில் மக்கள் வந்திருந்தும் கூட ஒழுங்குமுறையும் கட்டுக்கோப்பும் சிறந்த முறையில் இருந்தது. அங்கு அமைதிக்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டன. இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வந்திருந்தும் கூட பணியாளர்களின் தொண்டு இணையற்றதாக இருந்தது. நமது அகமதி சகோதரர்கள் விருந்தோம்பல் செய்வதிலும் தங்கும் வசதியை ஏற்படுத்தி தருவதிலும் மிகவும் அழகிய முறையில் எங்களுக்கு தொண்டு செய்துள்ளனர். இவர்களது சொல்லிலும் செயலிலும் பல இஸ்லாமிய பிரிவுகளிடம் இல்லாத அந்த உண்மை தெரிய வந்தது என்று இவர் கூறுகின்றார்.
தொடர்ந்து கூறுகின்றார், நான் அகமதி அல்ல, ஆனால் உங்களது எல்லா பணிகளையும் புகழ்ந்து கூறாமல் என்னால் இருக்க முடியாது. சிரியாவை சார்ந்த நண்பர் மஹமூத் சாஹிப் அவர்கள் போலந்தில் இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவை கேட்டு எனது உள்ளம் மகிழ்ச்சியின் உணர்வுகளால் நிறைந்துவிட்டது. ஒரே ஒரு சொற்பொழிவில் அவர்கள் உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை கூறிவிட்டார்கள். பல்வேறு நாடுகளுக்கிடையில் எவ்வாறு அமைதியை நிலைநாட்ட முடியும் என்பதை பற்றி அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் அதற்கான தீர்வையும் கூறினார்கள். இதன் காரணமாக நான் முஸ்லிமாக இருப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் என்று இவர் கூறுகின்றார். பிறகு இன்னொரு விருந்தினர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது மற்றும் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வது தொடர்பாக எடுத்துக் கூறினார்கள். இன்று உலகிற்கு இந்த விஷயம் தேவைப்படுகின்றது. அவரது சொற்கள் உலகின் தற்கால நிலைமைகளை பற்றி சிந்திக்கின்ற கட்டாயத்திற்கு என்னை ஆளாக்கிவிட்டது. திருக்குர்ஆன் வசனங்களை மேற்கோளாக காட்டி இஸ்லாம் ஒருபோதும் ஒரு தீவிரவாத மார்க்கமல்ல என்பதை அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறிவிட்டார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மனிதராக இருந்தார்கள் என்றால் பகைவர்களை கூட அன்னார் மன்னித்து விட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். கலீஃபாவின் இந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு நான் உண்மையில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை முதல் முறையாக புரிந்து கொண்டேன். இஸ்லாம் அன்பு மற்றும் நேசத்தின் மார்க்கமாகும். ஊடகங்கள் காட்டுவது போன்று ஒருபோதும் அது கடுமையை காட்டுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. ஜெர்மனியில் கடந்த 3 வருடங்களாக பையத் நிகழ்ச்சியும் நடக்கின்றது. இந்த வருடமும் மாநாட்டின் போது 11 நாடுகளுடன் தொடர்புள்ள 33 நபர்களுக்கு பையத் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அல்பேனியா, காம்பியா, கானா, ஜெர்மனி, ஈராக், யமன், மொரோக்கோ, பாலஸ்தீனம், சிரியா, துருக்கி, லித்துவேனியா ஆகிய நாடுகளை சார்ந்தவர்கள் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தனர். நபீத் அப்துல் ஜலீல் சாஹிபா அஸ்டோனியாவில் இருந்து வந்து பையத் செய்கின்ற நட்பாக்கியத்தை பெற்றார். இவர் கூறுகின்றார், நான் பாலஸ்தீனத்தை சார்ந்தவள் ஆவேன். நான் அஸ்டோனிய இளைஞரை திருமணம் செய்தவள் ஆவேன். நான் 2வது முறையாக மாநாட்டில் கலந்து கொள்கின்றேன். முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ஜமாத் தொடர்பாக எனக்கு ஏற்பட்ட பல்வேறு சந்தேகங்களுடன் நான் திரும்ப சென்றேன். ஆனால் இந்த முறை நான் மாநாடு நடந்து கொண்டிருந்த தருணத்தில் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்ட வேண்டும் என்று அதிகமாக அவனிடம் துவா செய்தேன். அஹமதியா ஜமாத் எனக்கு சரியான வழியாகவும் வாழ்வை கழிப்பதற்கான சரியான வழிமுறையாகவும் இருந்ததால் நீயே எனக்கு நேரடியை காட்டுவாயாக என்று நான் துவா செய்தேன். அடுத்த நாள் பையத் செய்துவிட்டேன். அல்லாஹ் எனக்கு ஆறுதலை வழங்கினான். நான் என்னை நட்பாக்கியம் உள்ளவளாக கருதுகின்றேன். அதாவது இந்த அளவு அதிகமாக மக்கள் நான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் அகமதியாக ஆவதற்காகவும் துவாக்கள் செய்துள்ளனர். கடந்த வருடம் எனக்கு ஆண்டு மாநாட்டின் எல்லா சொற்பொழிவுகளையும் கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வருடம் எல்லா சொற்பொழிவுகளையும் மிகவும் கவனத்துடன் நான் கேட்டேன். அதன் காரணமாக அல்லாஹ் எனது உள்ளத்தில் இந்த ஜமாத் தான் உண்மையானது என்ற உறுதியை ஏற்படுத்தினான். அதனால் நான் பையத் செய்து விட்டேன் என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், இங்கு நான் பார்த்தது போன்ற பெண்களிடம் காணப்பட்ட அந்த சகோதர உணர்வை வேறு எங்கும் என்னால் பார்க்க முடியவில்லை. பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த பெண்களுடன் நான் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டேன். ஒருவேளை இதற்கு பிறகு எப்போதும் அவர்களை நான் சந்திக்க முடியாத நிலை ஏற்படலாம். ஆனால் எப்போதும் அவர்களை எனது துவாக்களில் நான் நினைவு கூறுவேன். நான் அகமதியானதும் இந்த ஜமாத்தில் இணைந்ததும் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கேற்பவே நடந்தது என்று இவர் கூறுகின்றார். இவை ஆண்டு மாநாடு தொடர்பான சில தாக்கங்களாகும். அவற்றை நான் எடுத்து கூறினேன். அல்லாஹ்வின் அருளால் மாநாடு பலரது நெஞ்சங்களை திறந்திருக்கின்றது, பலரது சந்தேகங்களை அகற்றி இருக்கின்றது. இஸ்லாத்தில் உண்மையான படம் நம் முன்னால் வருகின்றது. அல்லாஹ் இந்த அருள்களை எப்போதும் பரப்பிக்கொண்டே செல்வானாக. மீடியா கவரேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது மாநாட்டின் முதல் நாளில் ஜும்மாவிற்கு பிறகு என்னுடன் ஒரு பிரஸ் கான்பரன்ஸும் நடைபெற்றது. அதில் நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் மீடியாக்கள் கலந்து கொண்டன. இன்டர்நேஷனல் மீடியாவில் இத்தாலி, மெசிடோனியா, ஆஸ்திரியா, பிரேசில் மற்றும் பெல்ஜியமின் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் ஜெர்மனியின் 4 தொலைக்காட்சி நிலையங்கள் மற்றும் 3 பிரிண்ட் மீடியாவின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். உள்ளூர் அளவில் டிவி, ரேடியோ மற்றும் 4 பிரிண்ட் மீடியாவின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர்.
ஒட்டுமொத்தமாக ஜெர்மனியில் இந்த 3 நாட்களும் ஆண்டு மாநாட்டின் கவரேஜ் இருந்தது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு ஏற்ப 5 டிவி சேனல்கள், 3 ரேடியோ சேனல்கள், 61 பத்திரிகைகள் மற்றும் ஏனைய பிரிண்ட் மீடியாக்கள் மூலமாக 5,52,00,000 அதிகமான மக்கள் வரை தூது செய்தி எட்டியிருக்கின்றது. இதை தவிர இன்டர்நேஷனல் மீடியாக்களால் அடுத்த வாரம் வரை நாம் கவரேஜை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதிநிதிகளும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தனர். அவர்கள் கூறியிருந்ததற்கு ஏற்ப 4,13,00,000 அதிகமான நபர்கள் வரை தூது செய்தி சென்று சேரும். இவ்வாறு அல் இஸ்லாம் வெப்சைட்டில் ஜெர்மன் ஆண்டு மாநாட்டின் கவரேஜ் ஜெர்மனியில் உள்ள எம்டிஓ ஸ்டுடியோவின் ஒத்துழைப்பின் மூலமாக மாநாட்டு நிகழ்ச்சிகள் அப்லோட் செய்யப்பட்டது. சென்ட்ரல் பிரஸ் மற்றும் மீடியா ஆபீஸ் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட பிரஸ் ரிலீஸும் அப்லோட் செய்யப்பட்டது. சோசியல் மீடியாவிலும் ஆண்டு மாநாட்டின் கவரேஜுக்காக பணிகள் நடந்தன. இதில் பேஸ்புக்கில் 32 போஸ்ட் வெளியிடப்பட்டன. அதனை 4,20,000 பேர் பார்த்தனர். 36,000 பேர் போஸ்டுகளை விரும்பியிருந்தனர். அதை பற்றி தமது கருத்துக்களையும் அவர்கள் கூறியிருந்தனர். இவ்வாறே ட்விட்டரிலும் 5,36,000 பேர் மாநாடு தொடர்பான ட்வீட்டை பார்த்தனர். 5,800 பேர் ரீட்வீட் செய்தனர். மாநாடு தொடர்பான சில பலகீனங்களும் இருக்கின்றன. சுருக்கமாக அவற்றை கூறுகின்றேன். ஏற்கனவே நான் கூறியது போன்று மக்கள் மாநாட்டு திடலுக்கு வெளியே இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தனர். வருங்காலத்தில் தர்பியத் துறை இவ்விஷயத்தில் துடிப்புடன் செயல்பட வேண்டும். மற்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது மக்கள் வெளியில் செல்லாமல் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். முதல் நாளில் ஓசை சென்றடைவதற்கான ஏற்பாடு குறிப்பாக ஜும்மா சமயத்தில் சரியாக இருக்கவில்லை. சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்தன. பிறகு அதில் நல்ல நிலையை ஏற்படுத்தினர். ஜெர்மன் ஜமாத் இதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட சமயத்தில் இரைச்சல் இருந்தது என்று புகார்கள் வந்துள்ளன. எனவே மொழிபெயர்ப்பிற்காக பொருத்தப்படும் கருவிகளை சரி செய்ய வேண்டும். மாநாட்டிற்கு வருகை இருந்தவர்களின் எண்ணிக்கை வழக்கத்திற்கு மாற்றமாக அதிகமாக இருந்தது. நாம் எதிர்பார்த்ததை விட அது அதிகமாக இருந்தது. ஆனால் 400 பேர்களுக்கு படுக்கை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்றாலும் வருங்காலத்தில் ஜெர்மன் ஜமாத் இதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். மாநாட்டு திடலில் கட்டுக்கோப்புடன் கூடிய ஒழுங்குமுறையில் சில குறைகள் இருந்தன. இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஹாலின் கூலிங் சிஸ்டமில் இருந்த ஒரு மெஷின் பழுதடைந்து விட்டது. இதன் காரணமாக ஹாலுக்குள் அதிகமாக வெப்பம் இருந்தது. இங்கும் கூட யுகேவில் கூடாரத்திற்குள் அமர்கின்ற மக்கள் அதிகமாக வெப்பம் இருந்தாலும் கூட அமைதியாக அமர்ந்திருக்கின்றனர். எனவே இது ஒரு சாக்காக இருக்கக்கூடாது. தர்பியத் துறை இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். முழு வருடமும் அகமதிகளுக்கு இதன் பக்கம் கவனமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சில குறைகளை நான் எழுதியும் அனுப்பியிருக்கின்றேன். அதை பற்றி அவர்களும் சிந்திக்க வேண்டும். அவற்றை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் உணவு தொடர்பான விஷயமாகும். அது தொடர்பாகவும் புகார்கள் வந்து கொண்டிருந்தன. முதல் நாளன்று வந்திருந்தவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு தயார் செய்யப்படவில்லை. அடுத்த நாள் சிறந்த ஏற்பாடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்னவென்றால் குழம்பு தீர்ந்து போனது. இறுதியில் எமர்ஜென்சியாக எப்போதும் சமைக்கப்படும் பருப்பு தான் சமைக்கப்பட்டது. பல மக்களுக்கும் பருப்பு தான் கிடைத்தது. எனவே இதன் பக்கமும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். முழுமையான முறையில் நன்றாக திட்டமிட வேண்டும். அல்லாஹ் பணியாற்றிய அனைவருக்கும் எதிர்காலத்தில் தமது பணிகளில் சிறந்த நிலைமையை உருவாக்குவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒரு பள்ளிவாசலை திறந்து வைப்பதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்தது. அல்லாஹ்வின் அருளால் இதனால் நல்ல தாக்கமும் விருந்தினர்களிடம் ஏற்பட்டது. அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாம் ஜெர்மனியில் பரவ வேண்டும் என்று கூறினர். இந்த நிகழ்ச்சியும் நன்றாக வடிவமைக்கப்பட்டது. 2 டிவி சேனல்கள் மற்றும் 2 பத்திரிகைகளின் பிரதிநிதிகள் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். இந்த பள்ளிவாசல் துவக்க நிகழ்ச்சி பற்றிய செய்தி மீடியா மூலமாக 16.5 லட்சம் மக்கள் வரை எட்டியது. இஸ்லாத்தின் தூது செய்தி அவர்களுக்கு எட்டியது. அல்லாஹ் ஜெர்மன் ஜமாத்திற்கு எதிர்காலத்தில் இதைவிட அதிகமாக அவர்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை
பிறருக்கு எட்ட வைக்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. இப்போது ஏற்பட்டுள்ள அறிமுகத்தின் மூலம் மேலும் விரிவான நிலைமை ஏற்படுத்தும் நல்வாய்ப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.